ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. கர்ப்பிணி பெண்கள் எந்த மாதிரி தங்களை அழகுபடுத்திக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். உடனே அழகுனோடனே நீங்கள் ஏதோ பெரிய டிப்ஸாக யோசிக்காதீங்க. அன்றாட நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருளை வச்சு, ஏன்னா கர்ப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் நிகழுங்க. இந்த மாற்றங்கள் குறிப்பாக சொன்னிங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸால் நம்ம முகத்துலலாம் சுருக்கங்கள், அப்புறம் முகப்பொருட்கள்லாம் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட்டான அந்த பழக்க வழக்கங்களை பின்பற்றுவாங்க. அதனாலேயும் அவங்களுக்கு சரும பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி பிரச்சனையை நான் சொல்கிற சில மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக க்யூர் ஆகும். அது மட்டும் இல்லை, அது ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. ஈஸியாக நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். அப்புறம் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நம்ம அந்த சைடே போகலங்க. நம்ம சொல்கிற எல்லா பொருளும் எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருளை வச்சு எப்படி நம்ம அழகை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அழகுக்கு அழகு சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. எந்த கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம வரிசையில் ஃபஸ்ட் இருக்க போகிறது ஆலோவேராங்க. நம்ம கற்றாழை இருக்குல்ல, அதுதான் எல்லா வீட்லேயுமே கிடைக்கும். அந்த கற்றாழை எடுத்து அந்த உள்ள ஜெல் இருக்கும்ல, அதை நீங்கள் எடுத்துக்கணுங்க. அதை எடுத்துட்டு அந்த பச்சை கலர் ஸ்கின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே கண்ணாடி மாதிரி ஒரு ஜெல் இருக்கும்ல, அதை நீங்கள் அப்படியே சுருக்கங்கள், கருவளையங்கள், அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல தடவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் தடவின உடனேவே அந்த ஜெல்லை நம்ம ஸ்கின் அப்சர்வ் பண்ணிடும். அப்படியே தொடர்ந்து டெய்லியும் இதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்லா முகம் பொலிவாகுங்க, ஜொலி ஜொலிப்பாக இருக்கும். இதுவும் ஃபஸ்ட்டு மெத்தடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குக்கும்பருங்க. இப்போ வெள்ளரிக்காய் சீசன் தான். கண்டிப்பாக எல்லாருக்குமே வெள்ளரிக்காய் கிடைக்கும். ஸோ வெள்ளரிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க. கூடவே ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து அதில் இருக்கிற விதைகள்லாம் எடுத்து போட்டுட்டு அதை நல்லா அரைச்சிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை முகத்தோட ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே காயிற வரைக்கும் விட்டுடலாம். காஞ்சதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெண்டாவது குறிப்பு முடிஞ்சிடுச்சு. மூன்றாவது பார்த்திங்கன்னா, நம்ம வெளியில் மட்டும் அழகுபடுத்தினா போதாதுங்க, உள்ளேயும் நம்ம சத்தான உணவுகளை சாப்பிட்ணும். குறிப்பாக விட்டமின் இ அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட்டோம் அப்படின்னா முகம் நல்லா ஜொலி ஜொலிக்குங்க, பொலிவாக இருக்கும். ஒருவேளை விட்டமின் இ குறைபாடு இருந்தாலும் இந்த மாதிரி முகத்தில் பிம்பிள்ஸ் வரலாம், சருமம் பொலிவாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ விட்டமின் இ அதிகமாக இருக்கிற உணவுப் பொருளாக தேடி தேடி நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் சாப்பிடும் பொழுது உள்ளேருந்தும் ஒரு அழகு கிடைக்கும். ப்ளஸ் நம்ம செய்யும்போது இன்னும் நீங்கள் அழகாகவும் பொலிவாகவும் தெரிவிங்க. இப்போ நான்காவது பார்த்தீங்கன்னா பப்பாளிங்க. பப்பாளியை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அட்லீஸ்ட் நம்ம ஃபேஷியலுக்காவது யூஸ் பண்ணலாங்க. சும்மா ஒரு ஜோக் சொன்னேன். ஃபேஷியலுக்கும் யூஸ் பண்ணலாம், சாப்பிடவும் செய்யலாம். 4வது மாதத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்லாம். 8 மாதம் வரைக்கும் நீங்கள் வாரத்துக்கு கொஞ்சம் ஒரு முறை அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டாக்டரையும் கேட்டுக்கோங்க. பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா சருமத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் நம்ம அந்த சருமத்தை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்குமா. பப்பாளியை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து முகத்தில் அந்த ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுடுங்க. அப்படியே போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் கழுவிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது ஒருவேளை சில பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம். கொஞ்சமாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதிக அளவில் தான் சாப்பிடக்கூடாது. அப்போ நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும். 5வது தயிருங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கர்ப்ப காலத்தில் கரும்புள்ளிகள் தோன்றிடும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் தயிரை ஒரு மருந்தாக பயன்படுத்தலாங்க. தயிரை நம்ம அப்படியே தடவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுக்கலாம். இல்லைனா கூட பப்பாளி பழம் சொன்னோம் இல்லையா, அப்போ தயிர் ப்ளஸ் பப்பாளி பழ பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு 2 லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. 2 தடவை அப்ளை பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான நீரில் நம்ம வாஷ் பண்ணாலே போதுங்க. ரொம்ப ஜொலி ஜொலிப்பான ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். 6வது பொருள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. எல்லார் வீட்லேயுமே உருளைக்கிழங்கு கண்டிப்பாக இருக்கும். உருளைக்கிழங்குல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. இது நம்மளுக்கு இயற்கையாகவே முகத்தை பொலிவாக ஆக்கும். உருளைக்கிழங்கு கூட நம்ம எந்த ஒரு பொருளும் சேர்க்க வேண்டாங்க. உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு பெரிய பெரிய ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. ஸ்லைஸாக போட்டுட்டு அதை எடுத்து அப்படியே முகம் ஃபுல்லாகவே நீங்கள் அப்படியே மசாஜ் பண்ணால் போதும். இது மெத்தடு. 2வது மெத்தட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு அதை நல்லா செத்தி எடுத்துக்கோங்க. செத்திட்டு அந்த சாரை பிழிஞ்சி, அப்போ உங்களுக்கு சாறு கிடைக்கும் இல்லையா, அந்த சாரை அப்படியே முகத்தில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணால் போதுங்க. முகம் நல்ல பொலிவாக இருக்குங்க. இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கும் இல்லையா, நம்ம சும்மா இருக்கும் பொழுது நம்ம அப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நம்மளுக்கு அழகான முகம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7வது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணீருங்க. அதிக அளவு நீங்கள் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தாலே நம்ம
சருமத்துக்கு வந்து ஒரு அழகு கிடைக்கும், ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அப்போ வந்து இயற்கையாகவே நீங்கள் ரொம்ப அழகாக தெரிவிங்க. சருமத்தை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப அவசியங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும். அதுவும் கன்சீவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக 3 லிட்டர் நீங்கள் குடிச்சா ஆகணும். தண்ணீர் மட்டும் இல்லை, கூடவே நீங்கள் வந்து ஜூஸு, அதுக்கப்புறம் இளநீர், சூப்பு இதெல்லாமே குடித்தாலும் ரொம்ப நல்லதுங்க. டீ, காஃபி, அதுக்கப்புறம் வந்து மற்ற ஏதாவது டின்னில் அடைக்கப்பட்ட பொருட்கள்லாம் நீங்கள் சுத்தமாக தவிர்த்திடணும். 8வது ஹோம் ரெமெடி பார்த்திங்கன்னா சந்தனங்க. சந்தனம் வந்து ரொம்ப குளிர்ச்சிங்க, உடலுக்கு ரொம்பவே நல்லது. இதை வந்து சூடான நீரில் கூட நம்ம கலந்து அப்படியே பேஸ்ட் பேக் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சந்தன பவுடர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எலுமிச்சை சாறை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பத்தலைன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பேஸ்ட் பேக் மாதிரி ஒரு முகத்தில் போட்டுக்கோங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கண்ணம் ஒரு கலரில் இருக்கும், அப்புறம் இந்த சின்ன ஒரு கலரில் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலர் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஸ்ட் பேக்கை முகத்தில் போட்டுட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சு காய வச்சு நல்லா கூலான வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த நிற மாற்றங்கள் வந்து போயிடும். அது மட்டும் இல்லை, எப்போவுமே முகம் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா பொலிபொலிப்பாகவும் இருக்குங்க. கடைசியாக 9வது பார்த்திங்கன்னா ஓட்ஸுங்க. ஓட்ஸோட பயன்கள் பார்த்திங்கன்னா முகத்தில் சுருக்கம், பரு இல்லைனா வறண்டு இருந்துச்சு அப்படின்னா ஓட்ஸ் வந்து ரொம்பவே நல்லதுங்க. ஓட்ஸை வந்து நல்லா அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கோங்க. டெய்லியும் 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் பொடி எடுத்துக்கோங்க. அந்த பொடி கூட ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இல்லை, ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து காய்ச்சாத பால் இருக்கும் இல்லையா, அந்த பாலை சேர்த்து பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. இதுவே உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயிர் சேர்த்து அதை பேஸ்ட் பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது முகத்தில் இருக்கிற அந்த சுருக்கம், பரு, அதுக்கப்புறம் அந்த டயர்னஸ் எல்லாம் போயிட்டு நல்ல பொலிவாக இருக்குங்க. இந்த 9 மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே எல்லா வீட்லேயும் கிடைக்கும். இந்த டைமில் நம்ம வந்து நம்ம உடம்பை கவனிச்சிக்க முடியாது. அதனால் இன்னும் வந்து உங்களுக்கு முகம் ரொம்ப டல்லாக காமிக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துட்டா மறுபடியும் 6 மாதங்கள் வந்து நம்மளால் கவனிச்சிக்கவே முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் இப்போவாது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒதுக்குங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸு, ஃபீடிங் மதர்ஸ் டிப்ஸு, நிறைய ஹெல்த் டிப்ஸு, கசாயம்ஸு, நார்மல் டெலிவரி கசாயம் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜில் போய் செக் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.